சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவும் தேடப்படக்கூடிய பெண் அப்படின்னா அது இவங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிட்டாங்க, வைரல் கேர்ள். இப்போ இவங்க வைரல் ஆனதே இவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாவும் வந்திருக்கு. அது வேற யாருமே கிடையாதுங்க, நம்ம மோனாலிசா தான். மோனாலிசா யாரு, எங்க இருந்து வந்தாங்க, இவங்க ஏன் இவ்வளவு பிரபலமா இருக்காங்க, பிரபலமானதுனால இவங்களுக்கு என்ன ஆபத்து வந்தது, இவங்களை எங்க யாரு சந்திச்சா போன்ற மாதிரி பல விஷயங்கள் தான் இந்த வீடியோல நம்ம பயோகிராஃபியா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கும்பமேளா. முதல்ல கும்பமேளானா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த ஒரு விழாவை தான் கும்பமேளா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சின்ன புராண கதையே இருக்குங்க. முன்ன ஒரு காலத்துல கடவுள் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்ல தேவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். தேவர்களோட சக்திகள் எல்லாமே பறிக்கப்பட்டுருச்சு. அவங்க கிட்ட சக்தியே கிடையாது. இப்ப அந்த சக்தி அவங்களுக்கு வேணும். இதனால என்ன பண்றாங்க, ஒரு விஷயத்த பண்றாங்க. அதாவது இவங்களோட சக்தி எப்படி போச்சு அப்படின்னா, சாகா வரத்தை தரக்கூடிய சில அரக்கர்கள் என்ன பண்றாங்க, தேவர்களோட சக்தியை எடுத்துறாங்க. இப்போ ஒரு பக்கம் தேவர்கள், இன்னொரு பக்கம் இந்த அசுரர்கள்னு இவங்க கூட ஒரு சின்ன போட்டி வந்து நடக்குது. இவங்க ரெண்டு பேருமே பெருங்கடலை வந்து கடையணும். இதுல இருந்து கடைஞ்சு அமிர்தத்தை எடுக்கணும். அப்படி இந்த பார்க்கடலான பெருங்கடலை கடைஞ்சு எடுக்கக்கூடிய அமிர்தத்தை தேவர்களும் அரசர்களும் சம பங்கா பிரிச்சுக்கணும். ஆனா சம பங்கா பிரிச்சுக்கணும் அப்படின்னும் போது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நிறைய வாக்குவாதம் ஏற்படுது. இதனாலேயே 12 வருடங்களா ரெண்டு பேருமே இந்த பெருங்கடல்ல கடைஞ்சிட்டேதான் இருக்காங்க அமிர்தத்தை எடுக்கிறதுக்கு. பார்த்துட்டே இருந்த கருட பகவான் என்ன பண்றாரு, அந்த அமிர்தத்தை எடுத்துட்டு பறந்துடுறாரு. அப்படி அந்த அமிர்தத்தை எடுத்துட்டு அவர் பறந்து போகும்போதுதான் கும்பத்திலிருந்து ஒரு சில அமிர்த துளிகளானது 4 இடங்கள்ல சிதறி விழுது. ஒன்னு உத்தரப்பிரதேசத்துல உள்ள பிரயாக் அலகாபாத்லயும், இன்னொன்னு உத்தரகாண்ட்ல உள்ள ஹரித்வார்லயும், இன்னொன்னு மராட்டியில உள்ள நாசிக்லயும், இன்னொன்னு மத்திய பிரதேசத்துல உள்ள உஜ்ஜயினி அப்படின்ற 4 இடத்துலயும் சிதறி விழுது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த 4 இடங்கள்லயுமே மாறி மாறி இந்த கும்பமேளா அப்படின்ற சிறப்பான இந்த ஒரு இந்துத்துவம் வாய்ந்த ஒரு திருவிழா அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சிறப்பா வந்து நடக்கும். உலக மக்கள் எல்லாருமே வந்து அந்த புனித கடல்ல ஆத்துல வந்து நீராடுவாங்க. இதுல 3 ஆறுகள் சங்கமம் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கங்கை, யமுனை, காவேரி, இது 3 சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த திருமேனின்ற இடத்துலதான் மக்கள் எல்லாருமே வந்து நீராடுவாங்க. மக்கள் மட்டும் கிடையாது, சிவபெருமான வணங்கக்கூடிய அகோரிகள், சாமியார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான இந்து மக்களும் உலகத்துல இருக்கக்கூடிய அனைவருமே வந்து இந்த கும்பமேளா அன்னைக்கு அந்த நீராடிட்டு போவாங்க. அப்படி இந்த தடவை 12 வருடத்துக்கு அப்புறமா வரக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல இந்த வருடம் வந்திருக்கு. இந்த கும்பமேளா விழாவுல கிட்டத்தட்ட 40 கோடி பேர் வந்து நீராடுவாங்க அப்படின்னு எல்லாமே கணிச்சிருக்கிற நிலையில அந்த 40 கோடி பேர்ல இந்த ஒரு ஆள் தான் ரொம்பவும் பிரபலமா இருக்காங்க சமூக வலைத்தளத்தோட பவர்னால அப்படின்னு சொல்லலாம். அதுதான் மோனாலிசா. மோனாலிசா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய சில பக்தர்கள் எல்லாருமே வந்து அந்த கும்பமேளால நீராடும் போது அவங்கள பார்த்து அவங்களோட அழகுல மயங்கிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு அழகான பொண்ணு, அந்த பொண்ணோட கண்ணை பார்த்தாலே அப்படி எல்லாருமே விழுந்துருவாங்க. அந்த அளவுக்கு பார்ப்பவர்களை நபர்களை சுண்டி இழுக்கக்கூடிய கண்கள், கூர்மையான மூக்கு, நம்ம இந்தியர்களுக்குன்னே இருக்கக்கூடிய மாநிறம் அப்படின்னு ரொம்பவும் அழகாதான் அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த அழகதான் வந்து ஃபாரினர்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வீடியோ எடுத்து நாங்க இந்தியாவில கும்பமேளால போகும்போது இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணை சந்திச்சோம் அப்படின்னு க்ளோஸ் அப்ல அவங்களோட வீடியோ எடுத்து பதிவிடுறாங்க இன்ஸ்டாகிராம்ல. இந்த வீடியோ என்ன ஆகுது, சரன்னு செம்ம வைரல் ஆகுது. இந்த பொண்ணு பத்தி எல்லாருமே ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை ஹீரோயின்ஸ் இருந்தாலும் இந்த பொண்ணோட அழகுக்கு வராது. என்னங்க பெரிய ஐஸ்வர்யா ராய், என்னங்க பெரிய ஆலியா பட், என்னங்க பெரிய ராஷ்மிகா, இந்த பொண்ணு மோனாலிசாவுக்கு ஈடுதல் வருமா அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல மீம் கிரியேட்டர்ஸா இருக்கட்டும், இல்ல பெரிய பெரிய டிஜிட்டல் பேஜஸா இருக்கட்டும், எல்லாமே இந்த பொண்ணு வந்து ட்ரெண்ட் ஆகுறாங்க. இப்படி ட்ரெண்டிங் ஆகும்போது இவங்களை பத்தின விவரங்களும் எல்லாருக்குமே தெரிய வருது. அதாவது கும்பமேளால இவங்க ஒரு மாலை விற்கக்கூடிய பெண் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம தமிழ்நாட்டுல வந்து குணம் சொல்லுவாங்க தெரியுமா, அதே மாதிரி இவங்க நார்த் இந்தியால அந்த மாதிரி ஒரு இனத்தை சேர்ந்த ஒரு பெண் தான். இவங்க வந்து இந்த மணி, மாலை, ருத்ராட்சம் போன்றவை வந்து இந்த கும்பமேளால விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொந்த ஊரான மத்திய பிரதேஷ்ல இந்தோர் அப்படின்ற இடத்துல இருந்து இந்த கும்பமேளாவுக்காக உத்தரப்பிரதேஷ்க்கு வந்திருக்காங்க. பொழப்பு தேடி வந்த இடத்துல இவங்க பொழப்பே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இந்த சோசியல் மீடியா அவங்கள பண்ணிடுச்சு. இவங்க வைரல் ஆனதும் கும்பமேளால வந்த பாதி பேர் வந்து மோனாலிசா எங்க அப்படின்னு தேடி அவங்க கூட செல்ஃபி எடுக்கணும், அவங்கள வந்து பேட்டி எடுக்கணும் அப்படின்னு அவங்கள சூழ்ந்துக்கிறாங்க. இதனால மோனாலிசாவுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபிள் ஆகுது. கிட்டத்தட்ட 40 கோடி பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கும்பமேளால நிறைய பேர் வந்து இவங்களையே வந்து பார்க்க போறாங்க அப்படின்னா
ஒரு பொண்ணா அவங்களுக்கு எவ்வளவு டிஸ்கம்ஃபர்டபிளா இருக்கும் சொல்லுங்க. அந்த மாதிரி அவங்க ரொம்பவும் அன்கம்ஃபர்டபிளா வந்து ஃபீல் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் வந்து செல்ஃபி மட்டுமே தான் எடுத்திருந்திருக்காங்க. பேட்டி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சிலர் வந்து தவறான முறையில நடந்துக்கிறதும், சிலர் தகாத வார்த்தைகள்ல பேசுறதும் மாதிரியான நெகட்டிவிட்டியும் அதே சமயம் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து ஒரு சாதாரண பெண்மணி அவங்களால அது வந்து கடந்து போக முடியல. மோர் ஓவர் இவங்க ரொம்பவும் ட்ரெண்டிங் ஆன பிறகு இவங்க ஏற்கனவே நிறைய டாக்குமெண்ட்ரி எல்லாமே ஃபாரினர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இந்தியாவுல இந்த ஊசிமணி பாசி விற்கக்கூடிய இனத்தோட பெண்களை ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்க வீடியோல கூட நம்ம மோனாலிசா வந்திருப்பாங்க. அந்த வீடியோக்கள் எல்லாமே சில வருடங்களுக்கு முன்னாடி எடுத்தது. அந்த வீடியோ இப்போ வந்து மறுபடியும் பிரபலம் ஆயிட்டு இருக்கு. இதுதான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி வெறும் 16 வயசே ஆகுது நம்ம மோனாலிசாவுக்கு. ரொம்பவும் பிரபலம் ஆயிட்டாங்க. ஆனா அவங்களோட வருத்தம் என்ன தெரியுமா? பிரபலமாகி என்ன பிரயோஜனம்? எல்லாருமே என்கிட்ட செல்ஃபி எடுக்க வராங்க, இல்ல தகாத மாதிரி பேசுறாங்க, இல்ல தவறா நடந்துக்கிறாங்களே தவிர்த்து யாரும் என்கிட்ட வந்து மாலை வாங்கல. நான் என்னோட பொழப்பே எங்க குடும்பம் நாங்க எல்லாம் பண்றது இந்த ருத்ராட்சம் ஊசிமணி பாசி விக்கிற இந்த ஒரு வேலைதான். ஆனா இந்த வேலைக்கு யாருமே எங்களுக்கு ஒரு தகுந்த சன்மானம் வந்து கொடுக்கல. வரவங்க எல்லாருமே என்கிட்ட ஒரு மாலை வாங்கிட்டு போனா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா அப்படி யாருமே பண்ணல. என்ன ஒரு சாப்பாடு கூட நிம்மதியா சாப்பிட விட மாட்டாங்க. ஏண்டா இப்படி வைரல் ஆனோன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு மனம் வருந்தி தான் நிறைய பேட்டிகள் வந்து சொல்லிருக்காங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க பிரபலமானோனே இத்தனை பேரும் வரதுனால இவங்களோட அப்பா ரொம்பவும் பயந்துட்டாங்க. அண்ட் தகாத விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல நடக்குது. யாருமே கும்பமேளாவை பார்க்க வரல, என் பொண்ணு மோனாலிசாவை தான் பார்க்க வராங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல ஒரு சலசலப்பு நடக்குதுங்க. அந்த பொண்ணால நிம்மதியா சாப்பிட முடியல, எங்கேயும் போக முடியல, தூங்க முடியல. அவங்களுக்கு சேஃப்டி அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாயிடுச்சு. பாதுகாப்பே இல்லாத மாதிரி இருக்கு அந்த கூட்டத்துல. இதனால ரொம்பவும் வருத்தம் அடைஞ்ச மோனாலிசாவோட அப்பா உடனடியா இவங்கள மறுபடியும் இந்தோருக்கு அனுப்புறதுக்கான வேலையை பாக்குறாங்க. அதையுமே ஒரு வீடியோவா எடுத்து போடுறாங்க. இந்தோருக்கு நாங்க திரும்பி போறோம், இது எல்லாத்துக்குமே காரணம் வைரல் ஆனதுதான். ஏண்டா வைரல் ஆனான்னு இருக்கு, நான் செனனி என் பொழப்ப பாத்துட்டு இருந்திருப்பேன், இப்ப என் பொழப்பும் போச்சு, என்னால எங்க அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி எல்லாம் மோனாலிசா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்க. அண்ட் இன் பிட்வீன் டைம் பாத்தீங்கன்னா இவங்க ஃபேமஸ் ஆன 2 நாட்கள்லயே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் இவங்களை கூப்பிட்டு வச்சு மேக்கப் பண்ணி ஒரு நல்ல சுடிதார் எல்லாம் போட்டு ஒரு போட்டோ ஷூட் எல்லாம் நடத்தி அவங்க அந்த கேப்ல வந்து ப்ராப்ளம் ஆயிட்டாங்க. அந்த வீடியோ இன்னுமே வைரல் ஆயிடுச்சு. இதை பார்த்த பலருமே அவங்க கிட்ட இந்த மாதிரி பிசினஸ்க்காகவும் போட்டோ ஷூட்காகவும் அண்ட் மூவிக்காகவும் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவே அவங்களுக்கு ரொம்ப பெரிய தொல்லையா மாறிடுச்சு. இப்போ இந்தோர் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான சில தகவல் தான் வெளியாகி இருக்கு. இன்னும் சில நாட்கள்ல இவங்க திரைப்படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சா கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க பிரபலம் ஆயிட்டாங்க அப்படின்னு பல நெட்டிசன்களும் அவங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா இவங்க படத்துல நடிச்சு பாலிவுட் ஹாலிவுட்னு இவங்க கலக்கணும் அப்படின்னு பல பேருமே இன்னொரு பக்கம் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நடிப்பு வேணாமா, உன்னோட அழகுக்கு நீ மாடலிங் தான் பண்ணணும்னு அவங்களோட சஜஷனை கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க. அழகே பேராபத்தா மாறி இன்னைக்கு அவங்களோட பொழப்பும் கெடுத்து போய் இன்னைக்கு அவங்க வீடு திரும்பிட்டாங்க. இதுதான் ஒரு சோசியல் மீடியாவோட பவர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். எந்த அளவுக்கு நம்மள மேல உயர்த்துமோ அதே அளவுக்கு கீழே தள்ளிடும் அப்படின்றது மோனாலிசாவோட இந்த ஒரு கதை வந்து நமக்கு உணர்த்துது அப்படின்னு சொல்லலாம். மோனாலிசாவை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சு